கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். கடந்த வகுப்பில் சங்கமறிவிய காலம் தொடர்பான விளக்கங்களும் அது தொடர்பாக எழுப்பப்படுகின்ற வினாக்களுக்கு எவ்வாறாக விடையளிக்கலாம் என்பது தொடர்பாகவும் அலசி ஆராய்ந்திருந்தோம். இதனைத் தொடர்ந்து இன்று புதிய பரப்பாகிய பல்லவர் காலம் பற்றிய பாடப்பகுதியினுள் நுழையவிருக்கின்றோம். அந்த வகையில் பல்லவர் காலமானது சங்க காலத்தை தொடர்ந்து சங்கம் அறிவிய காலம் தோற்றம் பெற்றது. சங்கம் அறிவிய காலத்தை தொடர்ந்து பல்லவர் காலம் எவ்வாறாக மலர்ந்தது என்கின்ற அடிப்படை அறிவானது அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையில் சங்க காலம், அதனை தொடர்ந்து சங்கம் அறிவிய காலம் தோற்றம் பெற்றது. சங்கமறிவிய காலத்தை தொடர்ந்து தோற்றம் பெற்ற கால பகுதியாகத்தான் இங்கே பல்லவர் காலம் காணப்படுகின்றது. சங்க காலத்தை எடுத்துக்கொள்வோமாக இருப்பின் இங்கே கிபி 1 தொடக்கம் 3ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி சங்க காலமாக காணப்படுகின்றது. இதனை தொடர்ந்து தோற்றம் பெற்ற சங்கமறிவிய காலமானது கிபி 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதி சங்கமறிவிய காலமாக அன்னளவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதனை தொடர்ந்து பல்லவர் கால பகுதியானது கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 9ஆம் நூற்றாண்டு வரையான கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டு கால பகுதி இங்கே பல்லவர் காலம் என்று கூறப்படுகின்றது. இங்கே பிரதானமாக சங்க காலமானது முடியுடை மூவேந்தராட்சி காலம். முடியுடை மூவேந்தராட்சி காலமாக சங்க காலம் காணப்படுகின்றது. இங்கே எந்த ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆளப்படுபவர்களாக தமிழர்கள் தான் விளங்கி இருக்கின்றார்கள், தமிழ் மக்கள். ஆனால் ஆட்சி செய்பவர்கள் காலத்திற்கு காலம் மாற்றம் பெற்று செல்கின்றார்கள். அடிப்படை சங்க காலத்தில் தமிழனே ஆண்ட வரலாறாக காணப்படுகின்றது. முடியுடை மூவேந்தர்களும் தமிழர்கள், அவர்களால் ஆளப்பட்ட மக்களும் தமிழர். ஆனால் சங்கமறிவிய காலத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அங்கே களப்பிரர் ஆட்சியானது தோற்றம் பெறுகின்றது. சொத்துக்களை சூறையாடி மக்கள் மத்தியில் ஒரு அந்நிய ஆட்சியில் வாழுகின்றோமே என்கின்ற மன எண்ணத்தை தோற்றுவித்த ஒரு காலமாகத்தான் இந்த சங்கமறிவிய காலம் தோற்றம் பெற்றது. இலக்கிய ரீதியாக இது எவ்வளவுதான் புகழ் பெற்றாலும் கூட இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்றது என நாங்கள் அன்று பார்த்திருந்தோம். அந்த வகையில் இங்கே அரசியல் ரீதியான குழப்பங்கள் தான் அவ்வாறான ஒரு பெயர் ஏற்பட காரணமாக இருக்கின்றது. ஆகவே முடியுடை மூவேந்தர்களின் ஆட்சியை தொடர்ந்து சங்கமறிவிய காலத்தில் களப்பிரர் ஆட்சியானது ஆரம்பிக்கின்றது. அதனை தொடர்ந்து இந்த அந்நிய ஆட்சியாளர்களாகிய களப்பிரர்களின் ஆட்சியானது ஒரு கட்டத்தில் வலுவிழக்க தொடங்குகின்றது. அதனை தொடர்ந்து தோற்றம் பெற்றதுதான் இந்த பல்லவர் ஆட்சி காலம் தோற்றம் பெறுகின்றது. இங்கே ஆட்சியாளர்களாக பல்லவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆகவே சங்க காலத்தில் முடியுடை மூவேந்தர்கள் ஆட்சியாளர்களாகவும் சங்கமறிவிய காலத்தில் களப்பிரர் என்கின்ற அந்நிய மொழி பேசுபவன் ஆட்சியாளனாகவும், பல்லவர் காலத்தில் பல்லவ இனத்தவர்கள் இங்கே ஆட்சியாளர்களாக தோன்றுகின்றார்கள். இவர்கள் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். இங்கே ஆள்பவனும் ஆளப்படுபவனும் தமிழனாக காணப்படுகின்றார். அந்த வகையில் இந்த பல்லவர் காலத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பல்லவர் காலம் என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த காலத்தினுள் நுழைகின்ற போது அந்த பல்லவர் காலமானது எவ்வளவு காலப்பரப்பினை கொண்டது என்கின்ற அடிப்படை அறிவு அவசியமாகின்றது. ஆகவே ஏற்கனவே கூறியது போல கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதி இங்கே பல்லவர் காலமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது ஓர் அண்ணளவான காலப்பகுதியாக காணப்படுகின்றது. அதனை தொடர்ந்து இந்த பல்லவர் ஆட்சி காலம் மிளிர்ந்ததற்கான பின்னணியாக என்ன விளங்குகிறது என்று சொன்னால் அந்த அந்நியர் ஆட்சி காலமான அந்த களப்பிரரின் ஆட்சி வலுவிழக்க தொடங்கி பல்லவரின் ஆட்சியானது வலுவடைய தொடங்குகின்றது. எவ்வாறாக என்று பார்த்தால் பல்லவர் ஆட்சி செய்கின்ற போது அங்கே பாண்டியரும் ஆட்சி செய்கின்றார்கள். ஆனால் பல்லவரின் கைதான் அங்கே ஓங்கி காணப்படுகின்றது. அதனால் நாம் இதனை பாண்டியர் காலம் என்று சொல்வதில்லை.
சில இடங்களில் பல்லவ பாண்டிய ஆட்சி காலம் என்றும் கூறுவதுண்டு. சங்க காலம், சங்க மருவிய காலம் என்பது போல. அதனை தொடர்ந்து பல்லவ பாண்டிய காலம் என்றும் கூறுவதுண்டு. அந்த வகையில் பல்லவர் ஆட்சி காலம், பல்லவர் ஆட்சி செய்த காலப்பகுதியிலேயே அங்கே ஆங்காங்கே பாண்டிய நாட்டில் பாண்டியரின் ஆட்சி நிலவுகின்றது. இங்கே சாதவாகன பேரரசின் ஆட்சியானது காணப்படுகின்ற போது பல்லவர்கள் சில இடங்களின் தலைவராக, மாகாண தலைவர்களாக திகழ்கின்றார்கள். சாதவாகன பேரரசின் கீழ் இங்கே பல்லவர்கள் குறுகிய பகுதிகளின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்றார்கள். தலைமை பொறுப்பினை வகித்தவர்களாக இந்த பல்லவர்கள் காணப்படுகின்றார்கள். பின்னர் இந்த சாதவாகன பேரரசானது வலுக்குன்றி செல்லுகின்ற போது அங்கே தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி சென்ற இந்த பல்லவர்கள் அந்த ஆட்சியினை தாம் கைப்பற்றி கொள்ளுகின்றார்கள். சரியான தெளிவு அவசியம். கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 9ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியானது இங்கே பல்லவர் காலமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இதனை தொடர்ந்து பல்லவர் மட்டுமன்றி பாண்டிய நாடு, குறுகிய பிரதேசம், அந்த பாண்டிய நாட்டிலே பாண்டியரின் ஆட்சியானது நிகழ்கின்றது. ஆனால் பல்லவர் ஆட்சியானது எவ்வாறாக மிளிர்கின்றது என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால், சாதவாகன பேரரசின் ஆட்சிதான் அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலே வலுவடைந்த ஓர் ஆட்சியாக காணப்படுகின்றது. சாதவாகன பேரரசு இந்த தமிழ்நாட்டிலே தனது ஆட்சியினை அமைத்துக் கொள்கின்றது. இந்நிலையில் சாதவாகன பேரரசின் ஆட்சி நிகழ்கின்ற காலப்பகுதியில் பல்லவர்கள் சில இடங்களுக்கு தலைமை பொறுப்பினை வகித்திருந்தார்கள். இந்த பல்லவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் சாதவாகன பேரரசின் ஆட்சி உரிமை மற்றும் அவர்களின் வலுவானது குன்றி செல்லவே ஒரு கட்டத்தில் இந்த அடுத்த பெரும் பதவியை வகிக்கின்ற பல்லவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பினை தாங்கள் கவ்விக்கொள்ளுகின்றார்கள். இவ்வாறாகத்தான் இந்த பல்லவர் காலமானது தோற்றம் பெறுகின்றது. இது அரசியல் ரீதியான ஒரு நிலவரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதனை தொடர்ந்து சமூக ரீதியான நிலைப்பாடு எவ்வாறானதாக இருந்தது என்று பார்க்கின்ற போது, இங்கே வாழ்கின்ற மக்கள் யாவரும் சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் ஆகிய மதங்களை பின்பற்றுபவர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த 4 மதங்களை பின்பற்றுகின்ற சமூக நிலவரம் தான் இந்த மக்கள் மத்தியில் சமூக ரீதியாக நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் பல்லவர் காலம் 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. சாதவாகன பேரரசு நிகழ்ந்த கால பகுதியில் பல்லவர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாண்டியர் ஆட்சியும் அங்கே பாண்டிய நாட்டில் நிகழ்ந்து வருகின்றது. எனினும் கூடிய நிலப்பரப்பினை உடைய இந்த சாதவாகன பேரரசின் ஆட்சி வலுவிழக்க தொடங்கவே பல்லவரின் தலைமை பொறுப்பினை வகித்த பல்லவர்கள் ஆட்சியை கவ்விக்கொள்ளுகின்றார்கள். இதனை தொடர்ந்து சமூகம் என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், அங்கே வாழ்கின்ற மக்கள் யாவரும் 4 விதமான மதங்களை பின்பற்றுகின்றார்கள். சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் ஆகிய 4 மத பிரிவுகளை பின்பற்றும் சமூகத்தவராக வாழ்கின்றார்கள். இதனை தொடர்ந்து நாம் ஒரு காலப்பகுதி பற்றி நாம் அறிய வேண்டுமாக இருந்தால், ஆரம்பத்திலேயே சங்க காலமாக இருக்கட்டும், சங்க மருவிய காலமாக இருக்கட்டும், ஒன்று நாம் அந்த காலம் பற்றிய விளக்கத்தினை பெற வேண்டுமாக இருந்தால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் நேரடியாக வந்து நமக்கு கூற வேண்டும். இந்த காலமானது இவ்வாறாகத்தான் இருந்தது என்று ஆதாரப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் வாய் மூலமான ஒரு அனுபவ ரீதியிலான அவர்களுடைய கருத்து
கருத்தினை எம்மிடம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அவர்கள் எவ்வளவோ நூற்றாண்டு கால பகுதிக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள். ஆனால் எவ்வாறாக நாம் பல நூற்றாண்டு கால பகுதிக்கு முன்னர் நிகழ்ந்த காலம் பற்றிய வரலாற்றினை, தமிழ் இலக்கிய வரலாற்றினை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அது இலக்கியங்களின் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது. ஆகவே சங்க காலமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, சங்கமருவிய காலமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே பல நூல்கள் பற்றி பார்த்திருந்தோம். அந்த நூல்களின் வாயிலாகத்தான் அந்த காலத்தில் எந்த பொருள் மரபிற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்று கண்டிருந்தோம். அதை வைத்துக் கொண்டுதான் அங்கே காலங்களுக்கும் மறுபெயர்கள் வழங்கப்பட்டிருந்தது. சங்கமருவிய காலத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அங்கே அதிகளவிலான அறநூல்கள் தோற்றம் பெற்றது. ஆகவே அங்கே அறம் அதிகளவில் போதிக்கப்பட்டது என்கின்ற ஒரு வரலாற்று செய்தியினை நாம் அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இவை இலக்கியங்களின் வாயிலாக நமக்கு ஆதாரப்படுத்தப்படுகின்றன. அதனை தொடர்ந்து இன்று பல்லவர் காலத்து இலக்கியங்கள் பற்றி பார்ப்போம். பல்லவர் கால இலக்கியங்கள் சங்க காலம் என எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அங்கே தோற்றம் பெற்ற பிரதானமான 18 நூல்களும் 11 மேற்கணக்கு நூல்கள் என்கின்ற பெயரினால் அழைக்கப்பட்டன. அங்கே அகமும் புறமும் ஆகிய இருவிதமான பொருள் மரபுகள் முதன்மைப்படுத்தப்பட்டிருந்ததை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. அதனை தொடர்ந்து சங்கமருவிய காலம் என்று நாம் பார்ப்போமாக இருந்தால் அங்கே அறம் வந்து புகுந்து கொள்கின்றது. அகம் மற்றும் புறம் ஆகியன சங்க காலத்தில் எத்தகைய முக்கியத்துவத்தினை பெற்றிருந்தனவோ அந்த முக்கியத்துவத்தினை அற இலக்கியங்கள் அதிகளவில் பெற்றுக் கொள்கின்றன, அவற்றுக்கு மேலாக பெற்றுக் கொள்கின்றன என்று சொல்ல முடியும். ஏனெனில் அகம்சார் புறம்சார் இலக்கியங்களின் நிலைப்பாட்டை விடவும் அவற்றின் அந்த இலக்கியங்களின் தோற்றத்தினை விடவும் அற இலக்கியங்களின் தோற்றம் சங்கமருவிய காலத்தில் அதிகமாக அவதானிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பல்லவர் கால இலக்கியங்கள் என்று நாம் பார்ப்போமாக இருந்தால் இங்கே பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. பக்திசார் இலக்கியங்கள் அதிகளவில் தோற்றம் பெற்ற காலப்பகுதியாக இந்த பல்லவர் கால இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி பல்லவர் காலத்தில் கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. பல கோயில் கட்டுமான பணிகள் மன்னர்களினால் மேற்கொள்ளப்படுகின்றது. அதனை தொடர்ந்து நடனம், நாடகம் மற்றும் சிற்பக்கலை, ஓவியக்கலை போன்றவற்றுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டு தமிழர்களின் பாரம்பரியம், பண்பாடு மற்றும் சமய ரீதியிலான கலாச்சாரங்கள் கட்டியெழுப்பப்படுகின்றன. அதற்கு வாய்ப்பளித்த காலமாக இந்த பல்லவர் காலம் காணப்படுகின்றது. அந்த வகையில் பல்லவர் கால இலக்கியங்கள் பற்றி பார்ப்போமாக இருந்தால் ஏற்கனவே சொன்னது போல் பக்தி இலக்கியங்கள் அதிகளவில் தோற்றம் பெற்றன. ஆனால் பக்தி மட்டுமன்றி பக்தி சாராத இலக்கியங்களும் இங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்களை அகம்புறம் என்று பிரிக்கின்றோம். சங்கம் அறிவிய காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்களை அகம்புறம், அறம், பக்தி என பிரிக்கின்றோம். இங்கே பல்லவர் கால இலக்கியங்களை இருவிதங்களில் பிரிப்போம். பக்தி சாரா இலக்கியம் மற்றும் பக்திசார் இலக்கியம் என இருவகையாக பிரதானமாக பிரிக்கப்படுகின்றது. ஆகவே பல்லவர் கால இலக்கியமானது பிரதானமான பிரிவுகளாக பக்திசாரா இலக்கியம், பக்திசார் இலக்கியம் எனும் இரு பிரதான வகைப்பாடுகளை கொண்டிருக்கின்றது. எனினும் இந்த பிரதான வகைப்பாடுகள் தமக்குள் உபபிரிவுகளையும் கொண்டிருக்கின்றன. பக்தி சாராத இலக்கியங்கள் மட்டுமே இங்கே 3 விதமான பிரிவினை கொண்டிருக்கின்றது. முதலில் பக்தி சாராத இலக்கியம் எவை என நோக்குவோமாக இருந்தால் ஒன்று செய்யுள் இலக்கியம்,
மற்றும் உரைநடை இலக்கியம். இலக்கண நூல்கள். ஆகவே பல்லவர் கால இலக்கியங்கள் இங்கே பிரதானமாக பக்தி சாரா இலக்கியம், பக்தி சார் இலக்கியம் என இருவகைப்படுத்தப்படுகின்றது. இந்த முதலாவதான பிரதான வகைப்பாடான பக்தி சாரா இலக்கியம் மேலும் 3 உபபிரிவுகளை கொண்டிருக்கின்றது. அவைதான் செய்யுள் இலக்கியம், உரைநடை இலக்கியம், இலக்கண நூல்கள். செய்யுள் இலக்கியம் என்று பார்ப்போமாக இருந்தால் அவை பாட்டு தன்மை கொண்டதாக, செய்யுள் தன்மை கொண்டதாக காணப்படும். அதாவது சங்க காலத்தில் அவதானித்தது போல் காணப்படும். எனினும் உரைநடை இலக்கியம் என்று சொல்லப்படுவது பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டது, வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான் உரைநடை இலக்கியமாக காணப்படுகின்றது. செய்யுள் இலக்கியத்துக்கு மாற்றுத்தன்மை கொண்டது. இலக்கண நூல்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் ஏற்கனவே தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலானது எவ்வாறாக தமிழிலக்கிய வரலாற்றிலே தமிழிலக்கண நூல்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்ததோ அதுபோல் அதனை தொடர்ந்து தோற்றம் பெற்ற இலக்கண மரபினை கொண்டமைந்த இலக்கண நூல்களாகத்தான் இங்கே பல்லவர் காலத்து சங்கப்பாட்டு மற்றும் பாட்டியல் ஆகிய இலக்கண நூல்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் செய்யுள் இலக்கியங்களாக முத்தொள்ளாயிரம், நந்திக்கலம்பகம், பாரத வெண்பா, பாண்டிக்கோவை, மற்றும் உதயணன் பெருங்கதை. போன்ற இலக்கியங்கள் இங்கே செய்யுள் நடை கொண்ட இலக்கியங்களாக ஏற்கப்படுகின்றது. பல்லவர் காலத்து பக்தி சாரா இலக்கிய மரபை சார்ந்த செய்யுள் நடை இலக்கியங்களாக முத்தொள்ளாயிரம், நந்திக்கலம்பகம், பாண்டிக்கோவை, பாரத வெண்பா, உதயணன் பெருங்கதை ஆகிய இலக்கியங்களை நாம் இங்கே குறிப்பிட முடியும். அதனை தொடர்ந்து உரைநடை இலக்கியங்களாக ஸ்ரீபுராணம், கயசிந்தாமணி, இறையனார் களவியலுரை, ஆகவே உரைநடை சார் இலக்கியங்களாக பல்லவர் காலத்தில் ஸ்ரீபுராணம், கயசிந்தாமணி மற்றும் இறையனார் களவியலுரை ஆகிய இலக்கியங்களை நாம் இங்கே காண கிடைக்கின்றது. அதனை தொடர்ந்து பல்லவர் காலத்து இலக்கண நடை கொண்ட இலக்கியங்களாக சங்கப்பாட்டு, பாட்டியல் ஆகிய இலக்கியங்களை இங்கே இலக்கண நூல்களாக கொள்ளப்படுகின்றது. சங்கப்பாட்டு மற்றும் பாட்டியல் ஆகிய இலக்கியங்கள் இங்கே இலக்கண நூல்களாக கொள்ளப்படுகின்றது. ஆகவே பல்லவர் காலத்து இலக்கியங்கள் இருவகைப்படுத்தப்படுகின்றது. பிரதானமாக பக்தி சாரா இலக்கியம், பக்தி சார் இலக்கியம். எனினும் இங்கே பக்திக்கு அதிக அளவில் முதன்மை கொடுக்கப்படுகின்றது. ஆனால் பக்தி சாராத இலக்கியங்களின் தோற்றங்களையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது.
அந்த வகையில் ஒரு பிரதான வகைப்பாடாகிய பக்தி சாராத இலக்கியங்கள் இங்கே 3 உபபிரிவினை கொண்டிருக்கின்றது. செய்யுள் இலக்கியம், உரைநடை இலக்கியம், இலக்கண நூல்கள் என்கின்ற 3 உபபிரிவினை கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் செய்யுள் இலக்கியங்கள் 5 இலக்கியங்களாக முத்தொள்ளாயிரம், நந்தி கலம்பகம், பாரத வெண்பா, பாண்டிக்கோவை, உதயணன் பெருங்கதை என்கின்ற இலக்கியங்களையும், உரைநடை இலக்கியங்களாக ஸ்ரீபுராணம், கயசிந்தாமணி மற்றும் இறையனார் களவியல் உரை ஆகிய இலக்கியங்களையும் குறிப்பிட முடிகின்றது. அதனை தொடர்ந்து இலக்கண நூல்களாக சங்கப்பாட்டு மற்றும் பாட்டியல் ஆகிய இலக்கியங்களை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே பக்தி சாராத இலக்கியம் என்கின்ற பிரதான வகைப்பாட்டினுள் என்னென்ன இலக்கியம் வரும் என்கின்ற தெளிவு இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதனை தொடர்ந்து இரண்டாவது உபபிரிவாகிய பக்திசார் இலக்கியம் இங்கே பக்திசார் இலக்கியம்தான் அதிகளவு இலக்கியங்களாக காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த பக்திசார் இலக்கியங்கள் இருவகைப்படுத்தப்படுகின்றது. மேலும் பக்தி சாராத இலக்கியம் 3 உபபிரிவுகளை கொண்டிருப்பது போலவே இந்த பக்திசார் இலக்கியங்களும் அந்த மதங்களின் அடிப்படையில், சமயங்களின் அடிப்படையில் இரு பிரதான வகைப்படுத்தலை கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக சைவ பக்தி இலக்கியம். இரண்டாவதாக வைணவ பக்தி இலக்கியம். இங்கே தமிழரின் ஆட்சி, பல்லவரின் ஆட்சி நிகழ்ந்த காரணத்தினால் சைவம் மற்றும் வைணவம் தலை தோங்க வேண்டும் என்ற எண்ணம் மன்னர்கள் மத்தியிலும் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமது பக்தியினை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதனால் சைவம் மற்றும் வைணவம் ஆகிய வீழ்ந்து சென்ற சமயங்களை வளர்த்தெடுக்கின்றார்கள். ஆகவே சைவ பக்தி இலக்கியம் என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அங்கே சிவனை முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும். வைணவ பக்தி இலக்கியம் என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அங்கே விஷ்ணு பகவான், மகாவிஷ்ணுவினை முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும். முதன்மை கடவுளாக கொண்டு இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் சைவ பக்தி இலக்கியங்களை நாம் முதலில் பக்திசார் இலக்கியம் இருவகைப்படுத்தப்படுகின்றது. சைவ பக்தி இலக்கியம், வைணவ பக்தி இலக்கியம். அந்த சைவ பக்தி இலக்கியங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக இப்போது ஆராய்வோம். முதலாம், இரண்டாம், மூன்றாம் திருமுறை. திருஞான சம்பந்தர். நான்காம், ஐந்தாம், ஆறாம் திருமுறை. திருநாவுக்கரசர். ஏழாம் திருமுறை. சுந்தரர். எட்டாம் திருமுறை.
இந்த 8ஆம் திருமுறையினுள் 2 இலக்கியங்கள் உள்வாங்கப்படுகின்றன. திருவாசகம், திருக்கோவையார். எட்டாம் திருமுறையானது மாணிக்க வாசகர். திருமந்திரம், திருமூலர். இங்கே 8ஆம் திருமுறையை தொடர்ந்து 9ஆம் திருமுறை வரும். சேந்தனார் முதலியோர். சேந்தனார் முதலிய 9 பேரால் பாடப்பட்டதுதான் இந்த 9ஆம் திருமுறை. இங்கே 9 திருமுறைகளை தொடர்ந்துதான் இங்கே திருமந்திரம் வருகின்றது. திருமந்திரம் என்கின்ற இலக்கியம் திருமூலரால் எழுதப்பட்டது. திருக்கைலாய ஞான உலா, பொன்வண்ண தந்தாதி, சேரமான் பெருமாள் நாயனார், இதனை தொடர்ந்து திருவாரூர் மும்மணி கோவை, பெருமாக்கோதையார், சேத்திரவெண்பா, ஐவடிகள் காடவர்கோன், அந்த வகையில் இப்போது சைவ பக்தி இலக்கியங்கள், பக்தி சாரா இலக்கியங்கள் 3 வகைப்பாட்டை கொண்டிருக்கின்றது. பக்தி சார் இலக்கியங்கள் 2 வகைப்பாட்டினை கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சைவ பக்தி இலக்கியம் சிவனை முதன்மைப்படுத்தி கொண்டு பாடப்படுகின்ற இலக்கியங்கள், வைணவ பக்தி இலக்கியங்கள் விஷ்ணுவை முதன்மைப்படுத்தி கொண்டு பாடப்படுகின்ற இலக்கியங்கள். அந்த வகையில் சைவ பக்தி இலக்கியங்களாக நாம் 1ஆம் 2ஆம் 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டதாகவும், 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசரால் பாடப்பட்டதாகவும், 7ஆம் திருமுறை சுந்தரரால் பாடப்பட்டதாகவும், 8ஆம் திருமுறை இந்த 8ஆம் திருமுறையினுள் திருவாசகம், திருக்கோவையார் ஆகிய 2 இலக்கியங்கள் உள்வாங்கப்படுகின்றது. இந்த திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது. 9ஆம் திருமுறை சேந்தனார் முதலிய 9 பேரினால் பாடப்பட்ட இலக்கியம். இந்த இலக்கியமானது
9ஆம் திருமுறை என்கின்ற வகைப்பாட்டினுள் உள்ளடங்கப்படுகின்றது. திருமந்திரம் திருமூலராலும் திருக்கைலாய ஞான உலா பொன்வண்ண தந்தாதி ஆகிய இரு இலக்கியங்களும் சேரமான் பெருமாள் நாயனாரால் பாடப்பட்டது. அதனை தொடர்ந்து திருவாரூர் மும்மணி கோவை பெருமாக்கோதையாராலும் சேர்த்திரவெண்பா ஐவடிகள் காடவார்கோன் என்கின்ற அடியாராலும் பாடப்பட்டிருக்கின்றது. இதனை தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டிய இலக்கியங்கள் வைணவ பக்தி இலக்கியங்கள். அடுத்த வகுப்பில் வைணவ பக்தி இலக்கியங்கள் பற்றி பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.